வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம குருநாதசாமி கோயிலுடைய குதிரை சந்தையில தான் இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவா நிறைய வீடியோக்கள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம். குதிரைனாவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சல் குதிரை சந்தைக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபார்ம் தான் காட்ட போகிறேன். 1-2 குதிரைகள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் தான் குதிரைகள் கொண்டு வருவாங்களாம். அவங்க எந்தெந்த மாதிரி குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை இப்ராஹிம் ஃபார்ம்ஸ், நாத்தாமலை இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்லேயே வந்திருக்கோம். நாங்கள் அனிமல் ஜூ மாதிரி எல்லாமே நடத்திக்கிருக்கோம். இருக்கிற ஆல் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்னேக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம ஹார்ஸ் தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே. எங்களுக்கு எல்லாருமே இங்கே உள்ள எல்லாருமே ஹார்ஸ் லவர் தான். மெயினாக இப்போ ஷோக்குன்னே நம்ம ஒரு 6 ஹார்ஸ் கொண்டாந்துருக்கோம். இன்றைக்கி நாளை கழிச்சு ஈவினிங்லேருந்து ஷோ போட ஆரம்பிச்சிடுவோம். ஒரே ஒரு குதிரை மட்டும் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த அப்ளேக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். மிச்சம் எல்லாமே ஷோக்கு தான். அந்த போனி இப்போ ஒரு 4 குதிரைங்க வந்துருக்கு. ஒரு 7-8 வருஷமா இங்கே வந்துருக்கோம். இப்போ வீரமுள்ள ஈரமுள்ள ரோசமுள்ள பாசமுள்ள கருப்பாயி அத்தாவோட வம்சம். நான் மேவானிலிருந்து வந்திருக்கிறேங்க. அந்தியூர் குருநாதசாமி கோயில் பாரம்பரியமாக புகழ்பெற்ற சந்தை. இது வந்து வருஷம் திப்பு சுல்தான் காலத்துலேருந்தே குதிரை வாங்க விற்க போன சந்தை இது. அதனால் இது வந்து தமிழ்நாட்டில் பெரிய சந்தை இதுதானுங்க. குதிரை மாடு எல்லாமே வரும், எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாளைக்குலேருந்து இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து நாளைக்கு காலையிலக்குள்ளே எல்லா குதிரையும் வந்து செட்டில் ஆயிடுங்க. நாளைக்கு அந்தியூர் தேர் புறப்படுதுங்க. குருநாதனோட தேர் புறப்படுது. தேர் முடிகிற போது, தேர் புறப்படுற போது குதிரையெல்லாம் செட்டுக்கு வந்துருமுங்க. ஊரு நடுங்குது நடுங்குது பாரு, கேக்குதா இவனுங்க பேரு, நீ எதிரில வந்து நின்னா. நரேந்திரகுமார் அன்னூர்ல இருந்து வர்றோம். நாங்கள் ஒரு 20 வருஷமா குதிரை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு குதிரை ஒவ்வொரு இது வந்து நொக்ரா மேல் 4 வயசு ஆச்சு. பஞ்சாப்ல எடுத்தது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா வரும். இதில் புஷ்கரில் எடுத்தது. இது வந்து ஃபீமேலு. ஒரு இப்போ ஏஜ் 5 வயசு ஆச்சு. ரேட்டு 4 லட்சம் ரூபா சொல்லுது. அந்த மாதிரி ஒவ்வொரு அது இங்கே லோக்கல் எடுத்தது தாங்க. அது 2 லட்சம் ரூபா சொல்லுது. ஆனால் இப்போ இது 2 சேல்ஸ் இல்லை, அது மட்டும் சேல்ஸு. சும்மா ஓட்டருக்கு மட்டும் கொண்டு வந்துருக்குது. நாங்கள் ஒரு 15 வருஷம் வர்றோங்க. நாங்கள் சென்னிமலை தோப்பாளையம். என் பேர் நந்தகுமாருங்க. நாங்கள் ஒரு 6 பேர் கொண்டாந்துருக்கோங்க. கொண்டாந்து விற்பனை கொண்டாந்துருங்க. ரெண்டுக்குமே ஒரு 2லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. நாமக்கல் மாவட்டம் சேலம் போகிற வழியில் புதன் சந்தை குளத்துப்பாளையங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். நான் 1999 இந்த குதிரை சந்தைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா பரம்பரையாக கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையாக எனக்கு தெரிய இங்கே வந்து குதிரை வாங்கி இருக்கிறாங்க, விற்றுருக்குறாங்க. இப்போ நான் 26-27 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட மார்வார், கத்தைவார், போனி எல்லா குதிரையும் இருக்குது. இப்போதைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறது 3 குதிரை. அதில் தோட்டத்தில் இன்னும் 2 குதிரை இருக்குது. எல்லாமே லைனேஜ் குதிரைங்க. இது வந்து நல்ல ஹை ரேட்டுக்கு போகிற குதிரைங்க. இது சாதாரணமாக இந்த 3 குதிரையுமே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் என்னோட மதிப்பு. ஒவ்வொரு குதிரையும் இங்கே நாங்கள் நேற்று நைட்டு வந்தோம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கேருந்து கிளம்புவோம்.
அதுக்குள்ளே இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய பெரிய வியாபாரிலாம் வந்திருக்கிறாங்க. நல்ல வியாபாரம் ஆகும். இது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான இது. குதிரை வளர்க்குறதுங்கிறது முக்கியம் இல்லை, அதில் ரிஸ்க்கு நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் அது எங்களால் விட முடியல. அடுத்தது என் பையனும் அது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் ஃபேமிலி வீட்டில் எல்லாருமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் குதிரை வளர்க்க முடியும். குதிரை வளர்க்குறதுலேயும் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குது. இந்த குருநாதசாமி கோயில் மண்ணில் முதிச்சாவே ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது தான் சிறப்பு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. மூர்த்திங்கண்ணா, அன்னூர் மூர்த்தின்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா இப்போ 10 குதிரை வந்துருக்குதுங்கண்ணா. எப்போ வந்திருக்கீங்க? நைட்டுங்கண்ணா, காலைல 4 மணிக்கு வந்தோம்ங்கண்ணா. அண்ணா இப்போ வந்திருக்கிறது எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்குங்கண்ணா. குட்டி வந்துங்கண்ணா 7 குட்டி வந்திருக்குதுங்கண்ணா. இது எல்லாமே குட்டி தானுங்கண்ணா. எத்தனை மாசம் ஆகுது? அண்ணா இந்த குட்டிகளுக்கு 5 to 6 மாதங்கண்ணா. ரொம்ப பெருசா இருக்கு. 5 to 6 மாசம். இல்லை அவ்வளோதாண்ணா. இங்கே எல்லாமே இங்கே பிறந்தது தானுங்கண்ணா. அதாவது குதிரைக்கு வந்து விலை மதிப்பு இல்லைங்கண்ணா. நம்ம பிரியப்பட்டு நம்ம அழகை பார்த்து வாங்குறதா குதிரை விலைங்க. 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1 கோடிக்கு இருக்குதுங்க. அதை நம்ம ஊரில் இல்லை, பட்டு 1 கோடி ரூபா கூட இருக்கிற பொருள் இருக்குதுங்கண்ணா. அது மாதிரி குதிரைக்கு விலை மதிப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா ரேஞ்ச் வருங்கண்ணா. 5லேருந்து 10 லட்ச ரூபாக்குள்ள விலை மதிப்பு உள்ள குதிரைங்கண்ணா. ஆனால் ஸ்டாலின் 2 ஸ்டாலின் வச்சுருக்குதுங்கண்ணா. ஒன்று நொக்கரா, ஒன்று கருப்புங்க. ஒன்று வந்து ரஃபேலுங்க பேர். இன்னொன்று வந்து சிக்கந்தர். ஒன்று மாறுவாருங்க, ஒன்று நொக்கரா. நாங்கள் 35 வருஷம் வர்றேங்கண்ணா. பேர் வந்து மணிங்க. நாங்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலேருந்து வந்திருக்கோம். தீரநாட்டு பண்ணைன்னு வச்சுருக்கோம். ஹைட்ராபாட்டி ஜமுனாபாரி வச்சுருக்கோம். இதான் வந்திருக்கோம். நாங்கள் 18 வருஷமாக வந்துட்டு இருக்கோங்க. ஆமாம். இந்த பெரிய ஆடுங்க கிடாயெல்லாம் சோவுக்காங்க. குட்டியெல்லாம் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம். குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டு 3 மாதம் முடிஞ்சு 4 மாதத்து குட்டி. ஒரு குட்டி 25,000 ரூபாயிலேருந்து இருக்குங்க. ப்ரோ என் பேர் பிரதீப். நாங்கள் மயிலம்பாடியிலேருந்து வரோம். பவானி மயிலம்பாடி. 17 ப்ரோ. மேக்ஸிமம் மாறுவாடி நம்ம இதில் இருக்கோம், காட்டிவாடி இருக்கும். இல்லை ப்ரோ, நாங்கள் ஒரு 8 வருஷம் வந்துட்டுருக்கோம். ஷோக்கும் அப்போ வியாபாரத்துக்கும்.